ஸ்தாபனத்தோடு இணைந்து நான் ஊழியம் செய்வேன். அந்த ஷாலோம் ஆரம்பித்த ஜெய்பால் அண்ணாவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அங்கு அவங்க மகனை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அவங்க மகனுடைய சுபாவத்தையும் அந்த மகனுடைய தன்மை அதை பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சலாம்னா அவங்க அப்பா யாரு என்பதை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே ஒரு நல்ல இருதயத்தை கொண்ட ஒரு நல்ல ஊழியக்காரரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இந்த நாளில் இந்த ஊழியர்கள் இருப்பதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என்னோடு கூட ஜான் எனது நண்பருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக இயேசுவின் நாம் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு கூட எனக்கு சீனியர் என்னோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் டேவிட் அவர்களும் என்னோடு கூட வந்திருக்கிறார்கள். அவரையும் நான் கனப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்துல. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த ஜெபத்திற்காக அல்லது இந்த 12 ஆண்டுகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு வசனத்தை தேவன் ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், நீ கேளாததை நான் உனக்கு கொடுப்பேன். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு 3-4 நாட்களாக சரியான உடல்நிலை இல்லை. ஆனாலும் இந்த மீட்டிங்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஆண்டவரே உங்க வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு தெரிந்த நான் ஒரு 26 ஆண்டுகள் மேலாக நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா எங்கேயாவது பிரசங்கம் பண்ண போனா எனக்கு கை காலம் நடுக்கும், பயம் வரும். ஏன்னா என்னுடைய வார்த்தையை நான் சொல்லிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கிறேன், அந்த வார்த்தைக்கு பின்பதாக அதை செயல்படுத்துகிற வல்லமை நிக்கல்சனிடம் இல்லை. இதில் இருக்கிற 66 புத்தகங்களில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஒரு வசனத்தை எடுத்து பேசிட்டு எப்படி பேசணும்னு எல்லா ஊழியரும் ரொம்ப நல்லா தெரியும். ஒரு பேர் பண்ணலன்னா இன்னொரு ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆனா நான் தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்தார். நாம் திருப்பிக் கொள்ள 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். யாராவது 12 மற்றும் 13வது வசனத்தை வாசி. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. அல்லேலூயா. பாருங்க, இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆல்வின் காரணத்தை துதிக்கிறேன். ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆக்சுவலா 3 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கிறேன். எவ்வளவு நேரம்? அவ்வளவு நேரம்லாம் இல்லை. நான் கீழே வரும்போது தம் போட்டுட்டாங்க அப்படின்ட்டாரு. அதனால பேசக்கூடாது, 10 நிமிஷம் பாஸ்டர் ரெடிட்டாரு. அதனால எனக்கு நான் ஒண்ணு நம்புகிறேன், ஞானத்தை யார் தேடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை தேடினால் ஆசீர்வாதம் ஒரு இடத்துல முடிந்து விடும். மறுபடியும் ஆசீர்வாதத்தை தேட வேண்டும். ஞானத்தை தேடும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி என்பது ஞானம் தான் சொல்லிக் கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு முடிவு விடுதலை நினைக்கிறோம், இல்ல ஞானம். ஞானத்தை ஒரு மனிதன் எவ்வளவு அற்புதமாக கையாளுகிறானோ அவ்வளவு அற்புதமாக அவனுடைய வாழ்க்கை. உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு தேவன் கொடுக்க விரும்புகிற ஒரு 7 கிருபைகளை வேகமாக சொல்லி எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சாலமோன் என்ற ஒரு தேவ மனிதன் எப்படிப்பட்டவர் என்றால், நாம் இதுவரைக்கும் வரலாற்றில் காணாத ஒரு மனிதனாக வாழ்ந்தவன் சாலமோன். ஒரு தலைவனுடைய தன்மை என்ன? இந்த 12 ஆண்டுகளை முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். காட்ஸ் நான் ஆசீர்வதிக்க அன்காமன் அச்சீவர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சாதிக்கிறவர்கள், சாதாரணமாக சாதிக்கிறவர்கள் அல்ல, அசாதாரணமானவைகளை சாதிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், சந்தேகம் சூழ்ந்திருக்கிற இடத்தில் விசுவாசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தலைவனுக்கும் சாதாரண மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்?
எப்பொழுது எந்த இடத்தில் சந்தேகம் சூழ்ந்திருக்கிறதோ அங்கு ஒரே ஒருவன் மாத்திரம் வெளியே வருவான், அவன் தான் தலைவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு சவுல் இஸ்ரவேல் உயரமானவன், கோலியாத்தின் சத்தத்தை கேட்டு முடங்கி இருக்கிறான். ஆனால் அந்த சந்தேகத்தின் நடுவில் பயப்படாத ஒரு இருதயத்தை தேவன் தூக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த மந்தமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வேகமாக ஓடக்கூடியவன் தான் ஒரு தலைவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எசேக்கியா பிரான்சிஸ் ரொம்ப அழகா சொல்வார். உங்களுக்கு கஷ்டம் வரும், உங்க கண்ணீரை தொடச்சிட்டு இன்னொரு கையில இன்னொருத்த கண்ணீரை தொடச்சிட்டு போயினே இருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஊழியக்காரன் கண்ணீரை தொடக்கிறது யாருமே, நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், வர விடாதீங்கன்ற. ஏன்னா வந்தாங்கன்னா நம்முடைய பலவீனங்கள் இல்லே அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, நம்முடைய பலவீனங்களை கண்டு அதை பிளாக்மெயிலா மாற்றுகிறவர்கள் தான் அநேகம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த உலகம் உங்களை எதிர்பார்க்கிறது. சந்தேகம் நிறைந்த இடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. மந்தமாக ஓடுகிற இந்த உலகத்தின் நடுவிலே வேகமாக ஓடுகிறவர்களாக. வேதம் சொல்லுகிறது, ஆகாவும் ரதமும் போய்விட்டதாம், ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான், ரதத்துக்கும் வேகமாக கொண்டு போக தேவன் அவனோடு கூட இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த உலகம் எப்படிப்பட்டவன் எதிர்பார்க்கிறது என்றால், அழுகின்ற இந்த உலகத்தில் சிரித்து கொண்டே இருப்பவனைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லையா? நிறைய பிரச்சனை. பிரச்சனைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டதால் எதையுமே சாதிக்க முடியும். ஏனென்றால் சிங்காசனம் என்பது நிச்சயமாக இருக்கும், ஆனால் அது நடுவிலே சிலுவையும் சுமந்து ஆக வேண்டும் என்பதுதான் சத்தியம். இந்த உலகம் முழுவதுமாக கண்ணீர் இருக்கிறது, அது நடுவில் சிரித்து கொண்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. எதை பார்த்தும் கலங்க வேண்டாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, எதை பார்த்தும் கலங்க வேண்டாம். சொல்லுங்க, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. மறுபடியும் சொல்லுங்க, உங்க இருதயம். ஏன்னா பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா உயிரோடு இருக்கலாம், கண்ணு போயிட்டாலும் உயிரோடு இருக்கலாம். ஆனா இருதயம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் அட்டாக். என்னமா அதோட என்ன ஆயிடுச்சு? முடிச்சு. அதனால்தான் வேதம் சொல்லுது, இருதயத்தை என்ன பண்ண கூடாதான்? கலங்க விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதா. அல்லேலூயா. கடைசியாக ஒரு தலைவன் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? பாதியிலே விட்டு விடுகிற மனிதர்கள் தான் நிறைய பேர். போதுங்க, இனிமேல் என்னால் முடியாது முடியாது என்று சொல்லுகிற சத்தத்தின் நடுவே முடியும் என்று சொல்லுகிற சத்தம் தான் தலைவனின் சத்தம். கரங்களை ஓய்ந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது என்ன? இப்ப இந்த நான் நம்புகிறேன், இந்த இடத்த இது நம்ம யோசிக்கலாம், இதை கட்டி முடிச்சு இப்போ அடுத்து இப்போ டைல்ஸ்க்கு எல்லாம் கரெக்டா போட்டு வச்சுட்டு, டைல்ஸை போட்டுட்டு அங்க நான் பார்த்தேன், அதுக்கு ஈஸியா கூட மூடிடலாம். மூடிட்டு ஒரு ஏசி கூட என்ன பண்ணலாம், அழகா போட்டுடலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு இதை விட ஒரு 10 மடங்கு பெருசா கட்டுறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் தரிசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் என் சக்தியின்படி இருந்தால் அது என் தரிசனம், அவர் தரிசனம் இல்லை. நான் சொல்லட்டுமா, உங்க திட்டம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிதாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஆமென். உங்கள் ஜபங்களை சுருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் பின்னணியை வைத்தோ, உங்கள் அனுபவங்களை வைத்தோ, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை வைத்தோ உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டாம். தேவனை பாருங்கள், அவர் எவ்வளவு பெரியவராக என்பதை பாருங்கள். அதை வைத்து உங்கள் திட்டங்கள் போடுவீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், அந்த திட்டங்களின்படியே கடந்த 30 ஆண்டுகளாக, ஏன் கடந்த 12 ஆண்டுகளாக சாதிக்காததை அடுத்த 12 மாதத்தில் சாதிக்க தேவனுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அதான். அப்போ தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு கொடுக்க விரும்புகிற 7 காரியங்கள். முதல் காரியம் வேதம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஆகையால்
கவனிங்க, ஒரு 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் சாலமோனிடம் கொடுக்கிறார். அவன் கேட்டதை குறித்து அடுத்த வசனம் சொல்லுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நிறைய கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க, ஆனா ஜெபம் முடிந்த பிறகு அவங்க இருதயம் சந்தோஷமாக இருக்கிறது என்ன இல்லை. பிரேயர் என்ன பண்ணணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறது சொல்லுகிறேன், ஜெபம் முடிக்கும் போது என் ஜெபத்தை கேட்டு விட்டார் என்று எழுந்திருக்கணும். அதான் ஜெபம். எல்லாத்தையும் கொட்டிட்ட அப்படின்றது ஜெபம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஜெபம் என்பது நீங்கள் செய்து முடிப்பதற்கு முன்பதாகவே தேவன் அதை கேட்டு விட்டார் என்று அவர் உங்களுக்கு வார்த்தையின் மூலமாகவோ ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலமாக தேவன் உங்களோடு பேசிவிடுவார். இதுதான் கர்த்தர். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால் ஞானம் தான் முதலாவது இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த ஞானத்தை குறித்து ஒருவேளை இதே அதிகார கடைசியில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 2 பெண்கள் ஒரு பிள்ளைக்காக சண்டை போடுகிறார். ஒருவன் சொல்லுற இதுதான் என் பிள்ளைன்றான், இன்னொரு சொல்ல இல்லை இது என் பிள்ளை. 2 பேரும் மாறி மாறி சொல்லும் போது சாலமோன் சொல்லுகிறான், ஒரு கத்தியை கொண்டு வாங்க, பிள்ளைய நடுவா என்ன பண்ணுங்க, 2ஆ வெட்டு. யாருக்கு? இந்த பெண்ணுக்கு ஒரு பாதி கொடுத்துரு, அந்த பெண்ணுக்கு ஒரு பாதி கொடுத்து. சொன்ன உடனே உண்மையான தாய் கதறுகிறான், வேணாம் அந்த குழந்தைய அந்த அம்மா கிட்டே கொடுத்துருங்க. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஞானத்தை பேசும்போது புரியாது, செயல்படுத்தும் போதும் தான் அது புரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஞானத்தை நம்ம ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏங்க கத்திலாம் எடுக்கலாமாங்க? என்னங்க இது ஒரு ஊழியக்காரனுடைய வேலையா? ஒரு குழந்தைய வெட்ட சொல்லலாமா? குழந்தை என்பது தேவனுடைய சாயல் அல்லவா? நமக்கு நிறைய வசனம் தெரியும். வசனத்தை எடுத்து சொல்லி தேவ சாயல் இது அது இப்படிலாம் செய்யக்கூடாது எல்லாம் சொல்லியிருப்போம். ஆனா சாலமோன் செல்லுகிறான், அவன் ஞானத்தின்படியே பிள்ளையை எடுக்கிறான், 2ஆக வெட்ட சொல்லுகிறான். உண்மையான தாய் பதறுகிறான். அவன் பார்க்கிறான், இந்த பாசம் தான் உண்மையான தாய். அவ்வளவுதான். ஞானம் என்பது பேச்சில் அல்ல, ஞானம் என்பது செயல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஞானம் என்பது ஒரே ஒரு வழியில தான் தேவ பிள்ளைகள் வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தை தேடி, அது ஏன் அந்த ஞானம் எவ்வளவு மகிமையான ஞானம் என்றால், வேறு எந்த ஒரு மனிதனையும் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு பாத்திரனாக தேவன் கருதவில்லை. ரத்தம் சிந்தாத ஞானம் நிறைந்த ஒரு சாலமோனை மட்டும்தான் கர்த்தர் வந்து வாசம் செய்ய விரும்புகிற ஒரு ஆலயத்தை தேவன் கட்ட விரும்புகிறார். இந்த நாட்கள்ல கடைசி நாட்கள் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை கட்டணும்னு நம்ம விரும்புறோம். நமக்கு ஜனம் வேணும்னு நினைக்கிறோம், பணம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் சாலமோன் தான் தேவனுடைய முதல் ஆலயத்தை கட்டினார். அவனுடைய பேர் மறு வார்த்தை என்னவென்றால் ஞானமுள்ள ஒரு மனிதன். இன்றும் நீங்களும் நானும் கடைசி காலத்தில் சபைகளை கட்டி முடிக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவைப்படுகிறது ஒன்னே ஒன்றுதான், ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானது ஞானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை விட்டுறாரு. நான் சிறு வயதில் இருக்கும்போது இந்த பைபிள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பைபிள் நான் சுமக்கவே மாட்டேன். எங்க அம்மா தான் இந்த பைபிள் எடுத்துட்டு வருவாங்க, இல்லை எங்க தங்கச்சி எடுத்துட்டு வருவாங்க. சர்ச்சுக்கு வந்தோடனே என் முன்னாடி வச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பைபிள் அங்கே தான் இருக்கு, நான் வெளியே போயிட்டு இருக்கேன். இப்படிதான் பல ஆண்டுகளாக இருக்கு. ஆனால் என்று இயேசு என்னை தொட்டு என்னை ரட்சித்தாரோ, என்று இந்த வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேனோ, அன்று முதல் இந்த வார்த்தையின் ஞானம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கு. வேற ஒன்றுமே கிடையாது, வேற ஒன்றுமே. உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தின் ஆசீர்வாதம் மனிதனிடம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், அந்த மனிதனுடைய முடிவு எங்கேயோ அங்கதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் முடிவும் இருக்கு. கடந்த வாரம் கூட
இங்க பாஸ்டர் சைக்கியத்தை வந்து பேசி முடிச்ச உடனே நம்ம சூல்ஸ் அவரோட பேசி கொண்டது. அப்ப நான் சூல்ஸ் கிட்ட சொன்னேன், சூல்ஸ், என்னுடைய லைஃப்ல நான் ஒரு காரியத்தை பின்பற்றுகிறேன், நீயும் பின்பற்றணும். என்ன தெரியுமா? யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டும்தான் ஏமாற்றம் உண்டாகும். பக்கத்துல கை சொல்லுங்க, எதிர்பார்ப்பு இருந்தாதான் ஏமாற்றம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஐயா, பெரிய ஐயா இருக்கிறதுனால நீங்க சொல்றேன். ஒரு முறை எனக்கு எஸ்பிஸ்ல இருந்து கால் பண்ணாங்க, ஐயா உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா. நான் சொன்னேன் சரிங்க அப்படின்னு. சரின்னு எல்லாம் முடிஞ்சிச்சு, நேரம் அந்த மீட்டிங் போயிட்டு அந்த போஸ்டிங் வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்க. இது கொடுத்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் கொடுத்தான்னு கூட கேட்கல. ஏன்? வந்தா சந்தோஷம், வரலையா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பகல்ல கை கொடுத்தா வந்தா சந்தோஷம், வரலன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்? நான் இதையும் எதிர்பார்க்கல, அதையும் எதிர்பார்க்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. ஒரு மனிதன், இப்போ எனக்கு வந்து இவர் தான் ஸ்பான்சர்னு வச்சுங்களேன், இவர் தான் ஒரு செல்வந்தன். வாங்க, சூல்ஸ் பார்த்தாலும் அப்படிதான் இருப்பாரு. அந்த தோரணை, அந்த குரல் பாருங்க, முறைக்கிறார் பாருங்க. இப்ப இவர் தான் என்னுடைய எல்லாம் அப்படின்னா, இவருக்குடைய கஷ்டத்தின் இடத்துல என்னுடைய கஷ்டம் நின்றுடும். இவருடைய முடிவு எங்கேயோ அங்கே முடிவு நின்றுடுங்க. எப்பவுமே மனிதரை நான் இன்னும் இதை எங்க சொல்ல விரும்புறேன்னா, உங்க அப்பா அம்மா அந்த இடத்துல நீங்க வைங்கன்ற. ஏன்னா உங்க அப்பா அம்மா தான் உங்க எல்லா பதிலும் நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. உங்க கல்யாணத்தை அப்பா பண்ணும், பிள்ளைய இது பண்ணணும், படிப்பு அப்பா பண்ணும், அம்மா பண்ணும், இதெல்லாமே என்னது? இனியோட ஸ்டாப். தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இன்னைக்கு சாரால் சிரிக்கிறது போல சிலர் சிரிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு ஜெபத்துக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு எழுது. அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்க்காத, ஆண்டவரே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்து எழுது. நீ என்ன கேட்கிறாயோ அதை செய்யலன்னா நீ என்கிட்ட வந்து பேசு. பால்யாங்கிச்சோன்ற தேவ மனிதன், அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே என்ன ஊழியம் செய்யணும், ஆனா எனக்கு ஜெர்மன் மேக்ல ரெட் கலர்ல பட்டர்ஃபிளை ஹேண்டில் வச்சு ஒரு சைக்கிள் வேணும்னா. அவர் எப்படி ஊழியம் பண்றாரா, 2 பாய் எடுத்துட்டு போவார். 2 பாய் எடுத்துட்டு போயிட்டு அவர் ஊழியம் பண்ற இடத்துல கீழே அந்த மாதிரி ஒரு தார் பாய் இருக்கும், அது மேல ஒரு பாயை போடுவாரு, பக்கத்துல 4 கொம்பு இருக்கும், எடுத்து நிக்க வைப்பாரு, மேல ஒரு பாய் போடுவாரு, ஊழியம் பண்ணுவாரு. அவங்க மாமியாரு, அந்த திருமணம் ஆவது முன்பதாக இருந்த அவங்க மனைவியின் குடும்பம், அவ்வளவுதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே ரெட் கலர்ல வேணும், பட்டர்ஃபிளை ஹேண்டிலா இருக்கணும், ஜெர்மன் மேக்கா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யார் சவுத் கொரியால கொடுக்கிறது? ஆனால் அந்த ஞானம் என்ன? அது வார்த்தையின் மூலமாகவும் தேவன் மீது வைத்த பற்றின் மூலமாக வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை மனிதனால் செய்ய முடியாது, தேவனால் மட்டுமே செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் ஒரு போன் வருது, ஒரு மிஷனரி கால் பண்ணி சொன்னாரு, பால், நான் அந்த தேசத்தை விட்டு என் ஊருக்கு போறேன், என்னுடைய ஊழியம் முடிச்சுட்டேன், எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லிட்டேன், எவ்வளவு பேர் எழுப்ப முடியுமோ எழுப்பிட்டேன், கடைசியா அவனை பார்த்துட்டு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுக்கு போனா வீடு மொத்தம் காலியா இருக்கு. நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டாரு, எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சு 2 பேரும் கட்டி பிடிச்சாங்க, அழுதாங்க, பேசுறாங்க. முடிச்சு வெளியே வரும்போது சொல்லாரு, பால், உனக்காக நான் என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா கொடுக்க முடியல, உனக்காக கடைசியா ஒரே ஒரு பழைய பொருள் இருக்கு, அது வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னா. இவர் கேட்டாரா என்ன? அவர் சொன்னாரா, நான் அமெரிக்கால இருந்து வரும்போது எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு சைக்கிள் கொடுத்தாரு. என்ன சைக்கிள்? ஒரு ரெட் கலர்ல ஜெர்மனில இருந்து வந்த ஒரு பட்டர்ஃபிளை ஹேண்டில் வச்ச ஒரு சைக்கிள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில போய் பார்க்கிறார், எதற்காக இவர் ஜெபித்தாரோ அதை கர்த்தர் அங்க வைத்திருக்கார். இதுல என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த ஜெபம் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த சைக்கிள் அமெரிக்கால இருந்து கொரியாவுக்கு கொண்டு வந்தவர் என்னுடைய கர்த்தர். அந்த ஞானத்துக்கு பின்பதாக நாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஜெபத்திற்கான பதில் இது நீங்க நினைச்சிருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் பதிலை உண்டாக்குன பிறகு தான் ஜெப குறிப்பை நம் இருதயத்தில் வைக்கிறோம். உங்கள் இருதயங்களில் பெரிதாக தோன்றுகிறதா, அந்த பெரிதை மாற்றம் விட்டு விடாதீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் என் தேவனை போல பெரியதோ அதை என் தேவன் நிச்சயமாக செய்வார். உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற முதல் காரியம்,
ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது புரிந்து கொள்ளுகிற இருதயமா. ஆங்கில வேதம் டிசர்னிங் மைண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பகுத்தறிகிற இருதயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பகுத்தறிகிற இருதயம். ஒருவேளை இங்க நிறைய வாலிப பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சோம், ஆனா இவங்க எல்லாம் கெட்டவங்க நினைச்சோம், ஆனா இப்படி இருப்பாங்களா? இது என்ன தெரியாதுன்னா, பார்த்த முதல் நாள் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குதான் ஒரு வேதம் சொல்லுகிறது, 9 வரங்களிலே ஒரு வரம் என்ன தெரியுமா? ஆவியை பகுத்தறிகிற வரம். புறாமன்னு சொல்லுங்க பாருங்க. உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில உங்களுடைய எல்லா என்ன சொல்றது, உங்களுடைய லைஃப்ல நிறைய மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம உருட்டி பரட்டி எடுத்துருவாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வரணும்னா ஆவியையும் மனிதனையும் பகுத்தறிகிற கிருபை நமக்கு வேண்டும். அந்த பகுத்தறிகிற கிருபை சாலமோனிடம் தேவன் கொடுத்து விட்டார். அவன் கேட்டான், கொடுத்து விட்டார். இன்று உங்களுக்கும் எனக்கும் அது தேவை. அது இல்லை என்றால் நாமும் மனிதனுடைய பல சிக்கலில் மாட்டிக்கொண்டு எதையெல்லாம் எட்ட வேண்டுமோ, எதெல்லாம் அடைய வேண்டுமோ அதை அடையாமலே வாழ்ந்து கொண்டிருக்கும். பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், சில நேரங்கள்ல மனிதன் நம்ம கையை பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா கூட வச்சுக்கிறதுக்கு இல்லை, நீ முன்னாடி போயிடக்கூடாதுன்றதுக்காக. புரிந்தவர்கள் ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சாலமோனுக்கு தேவன் கொடுத்த முதல் கிருபை ஞானம். ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது தேவன் கொடுக்கிறார் புரிந்து கொள்ளுகிற பகுத்தறிகிற ஒரு இருதயம். ஒரு ஆமென். இங்க யாருக்கெல்லாம் ஒண்ணு திருமணம் ஆகல கை தூக்குங்க. திருமணம் ஆகாதவர்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். அடடா, ரொம்ப ஆசைப்படுது பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்க யாரும் திருமணம் பண்ணணும்னு ஆசை இல்லையா? மதர் தெரேசாவுடைய, சரி ரொம்ப இவ்வளவு வெக்கப்படுறீங்கன்னா எனக்கு பார்க்கலாம். சரி, நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்கள் திருமணத்திற்காக நீங்கள் மிக முக்கியமாக ஜெபிக்க வேண்டும். நான் ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், ஊழியத்தை அடுத்து கட்டுவதற்கு ரொம்ப முக்கியமான என்ன தெரியுமா? சரியான பாட்டு. அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஆவிக்குரிய பகுத்தறிகிற கிருபை இருந்தால் மட்டும். இந்த வீட்டுல இருந்து வராங்க, இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பணம் இருக்கு, இது எதை வைத்தும் எடை போட்டால் அது எல்லாமே மாறிவிடுது. நான் ஒரு இத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ ஊழியக்காரர் குடும்பத்திலும் சரி, எவ்வளோ வாலிப குடும்பங்களிலே திருமணத்திற்கான கவுன்சிலிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொன்ன நிறைய பேர் நீ மேட் ஃபார் ஈச் அதரா இல்ல, மேட் ஃபார் ஈச் அதரா மாறிட்டாங்க. ஆனால் யாரெல்லாம் பொருத்தம் இல்லாதவர்கள் நினைத்தார்களோ அவர்கள் தான் இன்னைக்கு சேர்ந்து வாழ்ந்து சாதித்துக் கொண்டிருக்கிறார். இது முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு, நிறைய பெண் பிள்ளைகளை பார்க்கிறேன். ஒரு திருமணங்கள்ல இன்று முதல் ஒரு ஜெப குறிப்பை வைத்து விடுங்க. ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி என் வாழ்க்கைக்கு நீர் சரியான மனிதனை கொண்டு வருவீரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இதுல என்ன பிரச்சனைனா, கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக மோசமானது எப்பவுமே வராது. உலகத்தில் சிறந்தது வரும். அதான் பிரச்சனை. தேவ சித்தத்துக்கு விரோதமானது அழுக்கானதல்ல, அசிங்கமானதல்ல, உலகத்தில் சிறந்தது. உலகத்தில் சிறந்ததை தவிர்த்து தேவ சித்தத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பகுத்தறிகிற கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இனி நிறைய பேருக்கு இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஷாலோம்னு நான் சொல்ல போறேன். இந்த ஷாலோம் என்று ஒரு ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்துல, அந்த ஸ்தாபனத்தின் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த ஸ்தாபனத்தோடு எனக்கு இருக்கிற அந்த உறவு எப்படி அப்படின்னா, எனக்காகவோ என்னுடைய ஊழியத்திற்காக நான் ஒரு முறை கூட அந்த ஸ்தாபனம் நான் போனதே. ஏன்னா அது என்னுடைய கதவல். படிக்க முடியாமல் இருக்கிற யாரோ ஒரு பிள்ளைக்கான ஒரு கதவு. ராமன் சொல்ல பாருங்க, எப்ப அது என்னுடைய கதவுல நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் தக்க வச்சுக்க முடியும். நான் அந்த 20-25 ஆண்டுகள்ல நான் பார்க்கும்போது எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, எவ்வளவு பேர் போயிட்டாங்க. நிறைய பேர் நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன எதுக்கு வருவாங்கன்னா, பிள்ளைகள் படிப்புக்காக நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்களுடைய அடுத்த கட்ட ஊழியத்துக்காக அதுன்னு வருவாங்க. ஆனா அந்த ஸ்தாபனத்துக்கு அந்த தரிசனம் கிடையாது. பகுத்தறிகிற கிருபை என்ன? எது என் கதவு எனக்கு தெரியணும், எது இன்னொருத்தருடைய கதவு எனக்கு தெரியணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். என் கதவில் நான் நடந்து இன்னொருத்தருடைய கதவில் அவர்கள் அனுப்பும் மொத்த நான் தலைவனாகவே மாறுகிறேன்.
தேவன் சாலமோனுக்கு கொடுத்த 2வது கிருபை பகுத்தறிகிற இருதயம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பகுத்தறிகிற கிருபை கொடுங்க, என் வாழ்க்கையில சரியான மனிதர்களை சரியான நேரத்துல சந்திக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில் சரியான மனிதர்களை சரியான நேரத்தில் சந்திக்க கிருபை தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இயேசுவே சீரேனை ஊரானாகி சீமோனை சந்திக்கவில்லை என்றால் சிலுவையில் ரத்தம் சிந்தி பலியாக மாறி இருக்க மாட்டார். உயிர் வழியிலே பிரிந்திருக்கும். சிலுவையில் பிரிந்தால் தான் அது பலி, வழியில் பிரிந்தால் அது மரணம். அவ்வளவுதான். இயேசுவே சரியான மனிதனை சந்திக்கவில்லை என்றால் பலியே மாறிடும். பல நேரங்கள்ல நம்முடைய பிஸி ஷெட்யூல்ல நமக்கு தேவன் வைத்திருக்கிற சில கதவுகளையும் ஆசீர்வாதங்களையும் பகுத்தறிய முடியாம நாம் போய்விடுவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு போய் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எது என்னுடைய வழி என் கண்களில் காண்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது என்னுடைய சித்தம் எனக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது அல்லவா, வழி இதுவே நட வேண்டும். சொல்லுகிற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அந்த பகுத்தறிகிற கிருபை உண்டாகும். படிப்பு என்ன? கர்த்தர் பேசுவார். என்ன வேலை? தேவன் பேசுவார். ஒவ்வொன்றையும் தேவன் பேசி உங்கள் வாழ்க்கையில செய்யுங்கள். உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? 3வது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 13ஆம் வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, இதுவும் அன்றி பாருங்க 12ல சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் கொடுத்துட்டேன், உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன்பு இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை. உனாமின்னு சொல்லுங்க பாருங்க. இதுல என்ன சூப்பர் அப்படின்னா, இந்த டிசர்ன்மெண்ட், இந்த ஞானம் மட்டும் போதாது, வெல்த் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்து என்ன தேவைன்னா பணம் முக்கியம் இல்ல, வெல்த். பணம் என்பது வேற, ஐஸ்வர்யம் என்பது வேற. இங்க இருக்கிற எல்லாருமே, எல்லார்கிட்டயும் பணம் இருக்கா? எல்லார்கிட்டயும் பணம் இருக்கு. எல்லாருமே ஐஸ்வர்யம் தான்? யாருமே. நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு திடீர் ஆபத்து என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சுத்தி நின்றுடும். இன்று நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பணம் இருக்கா? எல்லார்கிட்டயும் பணம் இருக்கு. ஐஸ்வர்யமா இருக்கிறோமா? இல்லை. நான் உண்மையா நான் விசுவாசிக்கிறதை சொல்லுகிறேன். ஊழியக்காரர்கள் தயவாக சொல்லுகிறேன், உங்களுடைய ஊழியங்களிலே ஐஸ்வர்யத்திற்காக ஜெபிங்க. உங்கள் தரிசனம் எல்லாம் ஐஸ்வர்யத்திற்குள்ளாகத்தான் அடங்கியிருக்கு. ஐஸ்வர்யம் இல்லாமல் அந்த பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற முடியவே முடியாது. முடியவே முடியும். இப்ப இந்த மாசம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு திடீர்னு நாங்க பல ஆண்டுகளாக ஒரிசால ஒரு ஹோம் சப்போர்ட் பண்ணோம். இப்ப நீ இந்த ஹோம்ல இருந்து போன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேக் கிழிஞ்சிச்சு, ஒரு பேக் வாங்கி கொடுங்க அப்படின்னா. சரி அப்படின்னு. புக்ஸ் வேணும்னாங்க. சரி. நோட்ஸ் வேணும்னாங்க. சரி. இப்ப நான் இந்த மாசம் நான் போட்ட என்னுடைய பட்ஜெட்லயோ நான் வச்ச என்னுடைய திட்டத்திலே இது இல்லை. ஆனா நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ மத்தியானம் தான் பேசினேன், ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தர் கண்டிப்பா கொடுத்துருவேன் நான் நம்புறேன். ஆனா நாம் எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், அவங்க பேசின்னு இருக்கும் போதே அதை அனுப்புற இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இப்ப சோல்ஸும் என்கிட்ட நிறைய திட்டு வாங்கி ஒரு சர்ச் கட்டிட்டு இருக்காரு. எனக்கு அவர்களை கான்வர்சேஷன் எனக்கு அவருக்கு தான் தெரியும். ஆனா நான் சூல்ஸ் ஆசீர்வதிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை அவர் எவ்வளவு கடினமாக செஞ்சாலும் சரி, இந்த முறை ஐஸ்வர்யத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுல விஷயம் என்ன தெரியுமா, வெளிநாட்டில் உள்ள பணத்தை விட இந்திய தேச வெள்ளூர் மாவட்டத்துல ஒரு வருஷத்துக்கு 8 லட்சம் கோடி டர்ன் ஓவர் நடக்குது. எவ்வளவு? 8 லட்சம். எந்த ஊர்ல? வேலூர் மாவட்டம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? பணம் இல்லையா? பணம் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஏன் நான் உள்ள இருக்கிறேயா? யாரும் உள்ளவும் இல்லை, யாரும் வெளியவும். வாய்ப்பு யாரு? ஞானமா பார்த்தா வாய்ப்பு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் போன வாரம் கூட என் விளையாட்ட நானும் என் மனைவி பேசுறேன். நான் சொன்னேன்,
நம்ம நிறைய சபை, கிராம சபைகள்லாம் போறேன், நிறைய சகோதரிகள் சகோதரர்லாம் பாக்குறேன். பேசாம நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த கேஹெச் மாதிரி எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு 500 பேர் வேலை செய்யற மாதிரியாவது ஒரு லெதர் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், ஜாப் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்றான். உடனே மனைவி சொன்னாங்க வேணாங்க அப்படின்ட்டாங்க. ஏமா 500 பேரும் சோத்திர சொல்லி ஜாப் பண்ணிட்டு வேலைக்கு வராம போயிடுவாங்க அப்படின்ட்டாங்க. அவங்க சொன்னதுல ஆக்சுவலா ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. நான் இத்தனை ஆண்டுகளாக பார்த்த ஒன்று என்ன தெரியுமா, தேவனை நம்புகிறோம் என்று சொல்லி பலருடைய வாழ்க்கை சோம்பேறித்தனத்தில் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்றேன். கோவிட் நாட்கள் முடிந்த பிறகு எனக்கு போன் பண்ண, பாஸ்டர் என் மனைவி பிள்ளைகள்லாம் ரோட்ல இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கே வழி இல்லை, ஏதாவது ஒரு வேலை பாருங்க. எனக்கு எப்ப போன் பண்ணாருன்னா 9 மணிக்கு போன் பண்றேன். நான் சொன்னேன் நீங்க எங்க இருக்கிறீங்க? பாஸ்டர் நான் 6 இருக்கிறேன். நேரா ஒரு பஸ் பிடி, இந்த இடத்துக்கு போ. அந்த மனுஷனை போய் பார்த்து வேலை வேணும்னு கேட்டு, யார் அமிச்சான்னு கேட்பாங்க. நிக்கல்சன் பாஸ்டர்னு சொல்றோம், வேலை கொடுத்துருவாரு. அவர் நம்பல, ஆனா அவர் என்ன பண்ணாரு, கிளம்பி வந்துட்டார். ஆரணியில் ஏறினாரு, வெள்ளூர்ல இறங்கினாரு, அந்த கம்பெனிக்கு போனாரு. நேரம் அந்த மேனேஜர் கிட்ட போய் நிக்கல்சன் பாஸ்டர் அமிச்சாரு, வேலைக்கு நிக்க வச்சிட்டார். அல்லேலூயா. 1 மணிக்கு அந்த மேனேஜர் எனக்கு போன் பண்ணார், ஐயா நீங்க அமிச்ச ஆளு காணோம்ன்றார். நான் போன் அடிக்கிற, போன் எடுக்கல. எனக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரு பாருங்க, அவருக்கு அடிக்கிற, அவரும் போன் எடுக்கல. மாலை 3 மணிக்கு அடிக்கிறாங்க. என்னன்னா, ஐயா 2 மணி நேரமா நின்னாராம், கால் வலிக்குதான், அதனால வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா. நான் எதுக்கு சொல்றேன்னா, அவருடைய வழியை நான் தப்பு சொல்ல, ஆனா அந்த மனைவி பிள்ளைகளுடைய பசியை விட அந்த கால் வலி பெருசா? வேற வழியே இல்லாத போது இந்த வழி தானே. ஆனா இப்ப யார பிளேம் பண்ணுவாங்க? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலங்க, ஆண்டவர் வழிய. யோசேப்பு பார்வோன் அழைப்பதற்கு முன்பதாக அவன் ஒரு அடிமை வீட்டில் வேலைக்கார், அவ்வளவுதான். ஆனால் அந்த வேலையில் உண்மையாக இருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நம்முடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியங்கள்ல, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லி நான் முடிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் பிள்ளைகள் தான் பெற்றோர்களை பார்த்து கொள்ளணும் இந்த உலகம் சொல்லுது, அவன் இல்லையா? ஆனா பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லுது. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, யார் பார்த்துக்கணும்? அப்படி பைபிள் சொல்லவே. பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சேர்த்து வேணும்னா பெற்றோர்களுக்கு வேதம் சொல்லுது. நம்ம எல்லாம் பைபிள் தானே விசுவாசிக்கிறோம். ஆனா எது நமக்கு செட் ஆகல அதை ஏத்துக்கவே மாட்டணும். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க கேட்கலாம், ஐயா நாங்களே கொட்டி சொன்னா, நீங்க பாட்டுன்னு சொல்றீங்க ஐஸ்வர்யா, நான் எங்க போவோம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு வசனம் இருக்கு, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். விதை வேணுமா? அந்த விதையை கர்த்தர் கொடுக்கிறார். ஐயா நான் இங்க இருந்து வெளியில போயிட்டு அவுட்டர்ல ஒரு ஏக்கர் லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு விதை கொடுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அந்த விதை உண்டா? இதுல இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? அந்த விதையை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியணும், ஐஸ்வர்யமா மாத்துறது எப்படின்னு தெரியும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பணத்தை 2 விதத்துல கையாள வேண்டும். ஒன்று கொடுக்க வேண்டும், இன்னொன்று அதை முதலீடு செய்வது. இது 2 தான் வேதம் எனக்கு கற்றுக் கொடுத்த 2 காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சேர்த்து வைக்கிறதே தப்புன்றார். புதைச்சி வச்சாலுமே திருப்பி வந்து கேட்கிறார், ஏன்டா புதைச்சி வச்ச? Anything has to be invested or given. Giving and investing, இது 2 தான் ஐஸ்வர்யத்துக்கான வழி. உங்கள் பிள்ளைகள், நான் சொல்றது உங்களுக்கு புரியாம போலாம், சின்ன பிள்ளை கை தூக்கிச்சு கல்யாணத்துக்காக, அந்த பிள்ளையுடைய கல்யாணத்துக்காக இப்ப அவங்க அம்மா என்ன பண்ணோம்? மே மாசம் 1ஆம் தேதி அம்மாவுக்கு நான் சொல்றேன், நேரா ஒரு போஸ்ட் ஆபீஸ் போகும், ஆர்டின்னு கேளுங்க. என்ன கேளுங்க? ஆர்டி கேட்டு மாசம் 1000 ரூபாய் போடும். ஓகேவா? அதை எடுக்கவே கூடாது. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகுறதுக்கும் அந்த காசு அப்படியே போயிட்டே இருக்கும். நான் சொல்றேன், அந்த நீங்க இந்த 1000 ரூபாய் யோசிப்பீங்க, அந்த 1000 ரூபாய் இப்ப கரெக்டா 3 வயசா 4 வயசு
24 வயசுல அந்த 1000 ரூபாய் அந்த பிள்ளைக்கு 2 கோடி அனுப்பி. நான் ரொம்ப விளையாட்டெல்லாம் சொல்ல, ரொம்ப சீரியஸா பேசுறேன். 1000 ரூபாய் எப்படிங்க மாறும்? அதுதான் மாறும். அதுதான் விதை, அதுதான் விதை, அதுதான் விதை. உங்கள் வாழ்க்கையில் ஏன் வேற யாருக்குமே தேவையானது கொடுக்கல, கேட்காதது கொடுக்குறேன்றாரியா. இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, அதை கேட்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எதை தேட வேண்டுமோ அதை தேடினால் ஐஸ்வர்யம் தானாக வந்துவிடும். ஆமென். ஐஸ்வர்யத்தை தக்க வைத்துக் கொண்டால் போதும், தக்க வைத்துக் கொண்டால் போதும். அந்த ஐஸ்வர்யத்தை தேடுங்கள், அந்த கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். 4வது வேதம் சொல்லுகிறது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், அடுத்து வேதம் சொல்லுது கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு தந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கனம் இன்னைக்கு உலகத்துல மிக முக்கியமான விஷயம் தெரியுமா? கனம் இல்ல, கனம். கனத்தை எதிர்பார்க்காது இருக்கிறவனுக்கு தான் கனமே கொடுக்கப்படும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. தேவன் சொல்லுகிறார், பின்னாடி போய் உட்காரு. இப்ப டேவிட் உட்கார்ந்துருக்கிறார், பின்னாடி போய் உட்கார்ந்து, பின்னாடி உட்காந்துட்டா இந்த கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? முன்னாடி கனப்படுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறோம்? அல்லேலூயா. நான் சொல்லட்டும், நீ நிறைய பேருடைய வாழ்க்கை இருளினாலே மூடப்பட்டு கனம் கொடுக்கப்பட விடாமல் பிசாசு தடை செய்து வைத்திருக்க. உங்களுடைய வாழ்க்கையில் கனம் வேணும். இந்த லைட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஒரு கனம் வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கனம் இருக்கிற இடத்துக்கு தான் இயேசு சென்றாரே தவிர கனவீனம் படுத்துக்கிற இடத்துல இயேசு செல்லவே இல்லை. நம்ம பிரச்சனை என்னன்னா, யார் நமக்கு போன் பண்ணுவாங்களோ அது பிரச்சனையே கிடையாது. யார் பண்ணலையோ அவங்களதான் யோசிச்சு, யார் நம்மளை கனப்படுத்துறாங்களோ அவங்கள மதிக்கவே மாட்டோம். யார் நம்மளை கனப்படுத்தலையோ அவங்கள பத்தி தான் யோசிக்கும். நோ, வேதம் சொல்லுகிறது, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ கேளாத மகிமையும் நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அந்த மகிமை என்ன செய்ததுன்னா, சண்டை இல்லாமல் மாற்றினது சாலமோனுடைய வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. உண்மையாகவே கனம் என்றால் என்ன? உன்னோடு ஒருவரும் போராடக்கூடாது சொல்லு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நம்ம தைரியமா நின்று சொல்ல, எனக்கு எதிரிகள் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதுதான் கனத்தின் மகிமை. கனத்தின் மகிமை அது. நமக்கு எதிரிகள் இல்லை. நம் பின்பதாக என்ன நடந்துக்கலாம், என் முன்பதாக என்ன பண்ண முடியாது, என்ன ஃபேஸ் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதான் கனம், அதான் கனம். 4வது, 5வது, மறுபடியும் 12ஆம் வசனத்தை 2வது பகுதி வாசிங்க. இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன். 5வது ஆசீர்வாதம் என்னவென்றால், ஈடு இணையற்ற தலைமைத்துவத்தை தேவன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை போல ஒரு மனிதன் முன்பதாகவும் இல்லை, உங்களை போல ஒரு மனிதன் பின்பதாகவும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் வரத்துக்கு முன்னாடி நானும் ஜான் பிரதர் பேசிட்டோம். அப்ப பேசிட்டு வரும்போது ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு வருஷத்துல 18 கிளை சபைகளை ஆரம்பிச்சிருக்கு. 18 கிளை சபையை ஆரம்பிச்சுட்டு ஆப்பிரிக்கால நடந்தது. நடத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கத்திர கிருபையில இந்த வருஷம் 18 சபை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆவிக்குரிய தகப்பனை பார்க்க போய், அவருடைய ரொம்ப பெரிய ஆள், அவர்கிட்ட போய் பேசிட்டே இருக்கும்போது, என்னடா ஊழியம் பண்ணுன்னு அவர் கேட்பாரு. இதை சொல்லிடலான்றாரு. அவரு கேட்ட மாதிரி இல்லை, இவரும் சொன்ன மாதிரி இல்லை. கடைசியா இவரே ஒரு டாபிக்ல அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு, இந்த வருஷம் அப்படியே தேவ கிருபையில ஒரு 18 ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. அப்படியா, சரி சோத்திரம்னு சொல்லி அவரும் விட்டார். என்னடா அந்த மனுஷன் 18ன்ற ஒரு மரியாதையும் இல்லை, ஒண்ணும் இல்லை, அமைதியா விட்டுறாருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவரு போயிட்டு விசாரிக்கிறாரா, இன்னைக்கு இந்த வருஷம் இந்த சபையின் மூலமாக உலகம் முழுவதும் என்ன செய்யப்பட்டதுன்னா 10,000 சபைகள் சொல்றாங்களாம். எத்தனை? 10,000. நான் ஏன் சொல்றேன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையின் சின்ன சின்ன காரியத்தை பார்த்து நாம் ரொம்ப உயர்ந்து விட்டோம் நினைத்து விடுகிறோம். நோ நோ நோ, நாம் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் ரொம்ப அநேகம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்ல வேண்டும். சாதிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நாம் மேல போக போக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஈடு இணையற்றவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஜீசஸ் கால்ஸ், ஒரே ஒரு மனுஷன் இயேசு விடுவிக்கிறார், ஒரு மனிதன்.
தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஆபீஸ் போட்டு வாடகை கொடுத்து 10 பேரை வச்சு அவங்களை மெயின்டைன் பண்ண முடியும்னா அந்த தேவனை தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஏன் அவர்களால் ஒரு 1000 பேருக்கு சம்பளம் கொடுத்து செய்கிறத என்னால் செய்ய முடியலன்னு ஏன் நம்ம யோசிக்கிறது இல்லை? ஏன் நம்ம யோசிக்கிறது? நான் அந்த கோபத்தில் தான் இந்த வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் தேவனுக்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரண மனிதன் என்று நினைத்து விட்டால் உங்களுக்கு சாதிக்க முடியும். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஈடு இணையற்ற தலைவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தலைவனாகவே இருங்கள். கைகளில் ஒன்றும் இல்லை என்றால் தலைவனாகவே வாழும். உங்களுக்கு இன்னைக்கு ஆபீஸ் இல்லாம இருக்கலாம், ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. காலைல 10 மணிலேருந்து 4 மணி இருக்கும் அந்த சேர் தான் எனக்கு ஆபீஸ். என்னை யார் வேணா வந்து பார்க்கலாம். நான் இந்த ஊழியம் செய்வேன், இங்க போவேன் வருவேன். ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு டைரி வச்சிருப்பேன். என்னை யாருமே கூப்பிட மாட்டாங்க, ஆனா ஒரு டைரி வச்சிருப்பேன் பாக்கெட்ல. எதுக்கு? டேட்டா நோட் பண்றது. அந்த டேட்டை யாரும் சொன்னதும் இல்லை, நான் மீட்டிங்கு போனதும். உலகம் முழுசும் கொண்டு போவேன் ஆண்டவர். நான் போயிட்டு ஒரு பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டேன் கையில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கி வச்ச பாஸ்போர்ட் 10 வருஷம் திறக்கவே இல்லை, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஆனாலும் எக்ஸ்பைரி ஆனாலும் மறுபடியும் போய் வாங்க. அந்த டைரி இருக்கு பாருங்க, ஃபில்லே ஆகாது, போயிடுச்சு. அடுத்த வருஷம் புது டைரி எடுத்து பாக்கெட்ல. ஏன்? எனக்கு என்ன தெரியும்னா, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்பது எனக்கு தெரியும். இன்று நான் 0, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னை எந்த இடத்துக்கு தேவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன தரிசனம் எனக்கு கொடுத்துருக்காரு அறிந்திருக்கிறேன். யாருடைய அங்கீகாரமும் அதுக்கு தேவையில்லை பிரதர். பாருங்க, ஊழியத்துல நம்ம நிறைய நேரத்துல மனிதனுடைய அங்கீகாரத்தை ஏங்கி உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விடாது. டைமிங்ல வந்து உட்காந்துரு. பல நேரங்கள்ல இந்த ஏக்கம் நம்ம ரொம்ப கீழே தள்ளிடும். சில நேரங்கள்ல ஆவிக்குரிய தகப்பன்களை ஊழியக்காரர்கள் தேடுவார். தேடி தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ காரணம் ஒன்றே ஒன்றுதான். எனக்கு தெரிந்து 1 அல்லது 2. 1, ஆவியானவர் ஒருவரே உங்களுக்கு தகப்பனாக இருந்து நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லது நீங்கள் இன்னும் உயரமான ஸ்தலத்தில் சென்று அந்த ஆவிக்குரிய தகப்பனை தேட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறாங்க? இதை 2 தான் காரணம், வேற ஒன்றுமே. இந்த ஆண்டு நானும் வரும்போது பிரதர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த ஆண்டு ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறார். இந்த வருஷம் எப்படியாவது டிக்கெட் போட்டு அவரை போய் பார்த்துட்டு அவரை கனம் பண்ணிட்டு வரணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் ஜெபம் பண்ணு. ஏன்? தகப்பன் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் தான் பிள்ளைகள் செல்ல முடியும். உங்கள் மீது ஒரு தலைவரை நியமித்துக் கொள்ளுங்க. உங்கள் மீது ஒரு தலைமைத்துவ மனிதனை நியமித்துக் கொள்ளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் சாதித்தது என்னவோ அதையே நாமும் சாதிக்க தேவன் திருப்பி செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நான் சில ஊழியக்காரர் நீ உலகத்துல பாக்குற பாஸ்டர். நான் இப்போ நான் ஒரு மீட்டிங் நடத்தேன் போன வருஷம். பாஸ்டர் லியோ ராகேஷ் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தேன். அந்த ஹால் எடுத்து எல்லாம் செஞ்சு எல்லாம் முடியுது. 1.5 லட்சம் ரூபாய் செலவாயிடுச்சு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாக ஒரு மனிதனை பார்க்கிறேன். அவர் என்ன செய்கிறார்னா, ஆப்பிரிக்கால இருக்கிறார், நைஜீரியால இருக்கிறார், அமெரிக்காவுக்கு போற 20,000 பேர் உட்கார ஸ்டேடியத்தை வாடகை எடுக்கிறார். 3 நாள் கான்பரன்ஸ் நடத்துற. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர்? 30,000 பேர் உட்காரலாம். 30,000 பேர் உள்ள வராங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ, எதுக்குமே இல்ல சார்ஜர் எல்லாம் உள்ளவா, எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு முடிச்சுட்டு போறாங்க. இவர் ஆப்பிரிக்கால இருந்து எவ்வளவு பேர் கூட்டு போறாங்கன்னா 2 ஃபிளைட் ஃபுல்லா மனுஷங்களை கூட்டு போறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, நாம் செழிப்புள்ள தேசத்துல இருக்கிறோமா, அது இருண்ட கண்டம்னு சொல்றோம். அது என்னவா? அது இருண்ட கண்டம். நம்ம வெளிச்சம். அவன் கருப்பா இருக்கிறான்றோம், நம்ம ரொம்ப பயங்கரமா இருக்கணும்ன்றோம். ஆனா அவன் வெளிப்பாட்டுல எங்க இருக்கிறான் அப்படின்னா, 20,000 பேர் உட்கார ஸ்டேடியத்தை ரொம்ப சாதாரணமா வாடகை எடுத்து 3 நாள் கன்வென்ஷனை நடத்தி எல்லாருக்கும் இலவசமா வாங்கி இலவசமா கொடுத்துட்டு கூட இருக்கிற ஊழியக்காரர்ல 2 ஃபிளைட் ஃபுல்லா உட்கார வச்சு கொண்டு வராங்க பாருங்க. அந்த கிருபையை தான் நான் தேடிக்கொண்டிருக்கேன். அந்த அங்கீகாரம் தான் நமக்கு வேண்டும். ஈடு இணையற்ற தலைவர்களாக தேவங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு தலைவன் ஒழிந்திருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவ பிரசனத்தில் எப்பொழுதும் இருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தேவ பிரசனத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறீங்களோ you will discover yourself. ஆதாமுக்கு ஒரு நாள் கண்டுபிடித்தான், அவனுக்குள் தான் ஏவாள் இருக்கிறாள். அது வரைக்கும் ஆதாமுக்கே தெரியாது அவனுக்குள் ஒரு பெண் இருக்கிறாள். அப்படிதான் பல ஊழியக்காரர்கள் எனக்குள்ள ஒண்ணுமே இல்லைங்கன்னு இருப்பாங்க. ஆனா பிரசனத்துல உட்கார 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 உள்ள இருக்கிற கிருபைகள் எல்லாம் வெளியே வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்போ ஐந்தாவதாக தேவன் அவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம், ஈடு இணையற்றனாக தேவன் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனை யாரோடும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாரோடும் கம்பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா கம்பேர் பண்ணாதபடியே கர்த்தர் வச்சிருக்கார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆறாவதா ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு என்ன செய்வேன்னா உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, தரிசனம் மாத்திரம் இல்ல, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கின்ற நீண்ட ஆயுசும் மனிதனுக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு, நீடிய ஆயுள் என்பது கிருபை. ரெண்டாவது, நீடிய ஆயுள் என்பது ஒழுக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். எனக்கு 40 வயசு ஆன உடனே என் மனைவி நேரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு மொத்த செக்கப்பும் பண்ணிட்டான். எல்லா பிளட் எடுத்து எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு 40 வந்துச்சோ இல்லையோ, ஜனவரி வந்துச்சு, முடிஞ்சு எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிட்டாங்க. கர்த்தர் கிருபையில எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஏன் அதை சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது இந்த ஜீவன் இருக்கும் வரை தான் தரிசனம். இந்த பல பேர் இந்த எசேக்கியா அடிக்கடி சொல்வேன், சாம் ஜெபதர் அண்ணன் என் வாழ்க்கை முடிச்சுட்டேன், நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் இருந்திருப்பாரு. அன்னைக்கு நானும் பாஸ்டர் ஜேக்கப் கோஷி அவர்களை பேசிட்டோம். அப்ப நான் சொன்னேன், நான் 120 வருஷம் இருப்பேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, அப்ப நான் 140 இருப்பேன், நான் ஒன்னு விஷ் பண்றேன் அப்படின்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் பாருங்க, நீடிய ஆயுசு இருக்கும். ஆமென். தயவு செஞ்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சுங்க, மரணமோ ஜீவனோ அதெல்லாம் வேணாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரணத்தையே பேச வேண்டாம். ஊழியக்காரர்கள் செய்கிறது 2 தப்பு இருக்கு. ஒண்ணு, மரணத்தை பேசுறோம். ரெண்டாவது, மரித்ததை சாப்பிடுகிறோம். இது 2 மட்டும் கட்டுப்படுத்திட்டா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏழாவதா சாலமோனுக்கு தேவன் கொடுத்த 7வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, அவனோடு தேவன் பேசுகிறவரா இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். இந்த பேசுகிற சத்தத்தை என்று இழந்தானோ அன்றுதான் சாலமோன் கிருபைகளை இழக்க ஆரம்பிச்சு. சாலமோனுடைய வாழ்க்கையில நிறைய வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் எங்க தொடங்குச்சு தெரியுமா? அந்த 7வது கிருபை எப்போ இழந்தானோ, எது வரைக்கும் தேவ சத்தத்தை தேடிக்கொண்டே இருந்தானோ, எது வரைக்கும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தானோ, அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில வீழ்ச்சியல் ஒருவரால ஒன்று செய்ய முடியல. இதுல மகிமை என்ன தெரியுமா? இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா ஒரு கனவுல நடக்குது. நான் ஒரு முறை அந்நிய பாஷைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 2000 ஆண்டு 2004. அப்போ மரித்த ஜான் ஜோசப்னு ஒரு தேவ ஊழியர் இருக்கிறார், பெரிய தீர்க்கதரிசி. அவர் மீட்டிங்கு போனா யாரெல்லாம் தொடராரோ எல்லாரும் அபிஷேகம் பெற்றுவாங்க. நான் போய் வாரம் நிக்கிறேன், என் கை தலைமையில கை வைக்கிறேன், அபிஷேகமே வர. என்னென்னவோ நானும் செஞ்சு பார்த்துட்டேன், அழுத புலமனை என்னென்னவோ பண்ண, கடைசி வரைக்கும் என்ன இல்லை எனக்கு அந்த அபிஷேகத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துல போயிட்டு ஒரு சின்ன அறையில ஆண்டு சமூகத்தில் உட்கார ஆரம்பிச்சு. அந்த இடத்துல என்னுடைய தாகத்தை பார்த்து ஆவியானவரே அந்த ரூம்ல இறங்கணும். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. அன்று தொட்டு இந்த நாவை மாற்றினார். இந்த நாவை தொட்டு தேவன் அபிஷேகம் பண்ணினார். என்று அந்த நாவை தொட்டு தேவன் அபிஷேகம் பண்ணினார். அன்று என்ன 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, நாவையும் தொடுறாரு, இன்னொன்னு செவியை தொடுறாரு. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய நாவு அவரோடு மாறுகிறது, நம்முடைய செவிகள் அவர் சத்தத்தை கேட்கிறதாக மாறுகிறது. என்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் இந்த 2த்தையும் இழக்கிறதோ அன்றே நம்முடைய காரியங்கள் முடிவடைகிறது. மொத்தம் நீங்க இருதயத்தை ஞாபகத்துக் கொள்ளுங்க. இந்த 12ஆம் ஆண்டு முடிந்து 13 செல்லும் போது தரிசனம் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பழைய வெளிப்பாடுகள் கொஞ்சம் ரொம்ப தூரம் நம்மை கொண்டு செல்ல, மேப் எல்லாமே அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு, போன் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு,
தரிசனம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? நம் இருதயம் எண்ணம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரிதாக தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே சென்று கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 7 காரியத்தை ஒரு வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். முதல்ல ஞானம், 2வது உணர்வுள்ள இருதயம், 3வது ஐஸ்வர்யம், 4வது கனம், 5வது தலைமைத்துவம், ஈடு இணையற்ற தலைமைத்துவம், 6வது நீண்ட ஆயுள், 7வது தேவனுடைய சத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த 7ஐயும் பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஒருவராலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. ஆனால் இந்த அதிகாரம் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை சாலமோன் செய்கிறான். என்ன செய்கிறான்னா, ஒரு விவாகம் செய்கிறான். அது எப்ப நடக்குதுன்னா, இந்த சத்தம் தேவ சத்தம் கேட்பது முன்பதாக நடக்குது. ஸோ ஒரே ஒரு நோ, இதை மட்டும் செய்யாம இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. என்ன தெரியுமா? எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்பதாகும் தேவ சித்தத்தை கேட்காம செய்யாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் காம்ப்ரமைஸ் பண்ண எப்ப ஆரம்பிச்சானோ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இவங்களை கூட வச்சுக்கணும், அவங்கள கூட வச்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, எல்லாரும் கூட வரமாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் கூட வரமாட்டாங்க. 15 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஊழியத்தில் இருந்த போது என் கூட ஊழியத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க நண்பர்கள். எனக்கு அவங்களுக்கு சண்டை, எந்த சண்டையும் இல்லை. ஆனா இன்று நான் அவர்கள் ஒரே இடத்துல இல்லை. ஏன்? அவர்கள் என் கூட வர முடியாது. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்முடைய ஊழியம் அங்கே நின்றுடும். ஆமென். இப்போ நான் ஒரு இந்த வழியா நான் மேலே ஏறி போனேன்னு வச்சுங்களேன், இவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இதுல 3 பேர் என் கூட வர விரும்புறாங்க, 4 பேர் கூட வர விரும்பலன்னா அந்த பாரத்தை இழுத்து கொண்டுதான் நான் போய் கொண்டிருக்கேன். இது ஆவிக்குரிய ரீதியாக நம்மை பாதிக்கும். இந்த ஐக்கியம் அதாவது எந்த ஐக்கியத்தை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஐக்கியம் என்பது நல்லது. எந்த ஊழியக்காரனிடமும் நமக்கு எந்த வெஞ்சன்ஸ், அதாவது என்ன சொல்றது, எந்த கோபமோ காழ்ப்புணர்வோ கசப்போ இருக்கவே கூடாது. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. அல்லேலூயா. ஆனால் எல்லாரோடு சேர்ந்து எல்லாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்யக்கூடாது. ஆமென். உங்கள் தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு சிலரை தேவன் வைத்திருப்பார். இப்ப நான் சொல்றேன், இங்க டேவிட்னு ஒரு பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறார். இப்ப டேவிட் பாஸ்டர் நானும் 2006 இருந்து நானும் அவரும் ஒன்னா இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 20 ஆண்டுகளாக இந்த உறவை தேவன் கொடுத்திருக்கிறார். இவருக்கு முன்பதாகவும் இவருக்கு பின்பதாகவும் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்? எங்க 2 பேருக்கு ஒரு தரிசனம், ஒரு சபை, ஒரே நேர்கோட்டில் ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாது. சில நல்ல விஷயங்கள் தான் சில தேவ விஷயங்களை தடுக்குது. பக்கத்துல கை கொடுத்து, சில நல்ல விஷயங்கள் தான் தேவ விஷயங்களை தடுக்கிறது. மறுபடியும் கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல மனிதர்கள் தான் தேவ சித்தத்தை தடுக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. சாலமோன் தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் நிமித்தமாக விழுந்தான். தன்னை சுற்றி வைத்த ஆண்கள், தன்னை சுற்றி வைத்த பெண்கள், இது நிமித்தமாக வாழ்க்கை இழந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த 7 காரியத்தை வாசித்து பாருங்க. அதுல கடைசி தான் முதல். ஆமென். தேவ சத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கனவுகளிலே தேவன் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நான் சொன்னேன் இல்லையா, ஜான் ஜோசப் ஐயா என் தலை மேல கை வச்சு நான் ஒண்ணு பெற்றுக்கொள்ளல. சாலமோன் தூங்குகிறான், கனவுல அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த கிருபை இன்றும் நமக்காக காத்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நமக்காக காத்திருக்கிறது. நான் சொன்ன ஒரு பாஸ்போர்ட் முடிஞ்சு தூக்கி போட்டு அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. அடுத்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு முன்பதாக ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறேன். ஒரு கனவு இருக்குது. அந்த கனவுல ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு வெண்கல கதவு உடையுது. ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. அல்லேலூயா. உடைஞ்சிச்சு. ஆமென். அன்றைக்கு வெளி தேசங்களுக்கு போக ஆரம்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. கரங்களை போயிட்டு ஆமென் சொல்ல பாருங்க. இது எங்க நடந்தது? ஒரு கனவுல நடந்தது. இதுல இன்னும் சூப்பரான விஷயம்னா, அதே கனவை போன வாரம் கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த வெளி தேசத்துக்கு போய் ஊழியம் செய்யறதுல எந்தெந்த தேசங்களும் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த தடையும் தேவன் உடைச்சிட்டுட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இதெல்லாம் கனவுகளில் நடக்குது.
நான் சொல்லுகிறத ஒருவேளை நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. கவனித்தவர்கள் பாக்கியம். நீங்க வீட்டுல போங்க, மறுபடியும் வாசிங்க. இந்த 7 காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வெளிப்பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப நான் ஜேக்கப் கோஷி பாஸ்டர் சொல்லணும் இல்லையா, எனக்கு ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் ஏன் அப்பப்போ அவரை நான் வந்து கனம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்த போது சால்வேஷன் டிவில ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ், ஒரு டிஷர்ட் போட்டுன்னு வீட்டில் அப்படி டிவி பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு, எங்க அப்பா அம்மாலாம் இருப்பாங்க. காலைல 9 மணிக்கு உட்காந்து பார்த்துட்டு, அவர் நான் ஊழியத்துக்கு வந்த நாட்களில் எனக்கு அனுப்பின வார்த்தை இருக்கு தெரியுமா, அந்த வார்த்தைக்காக தான் நான் இன்னைக்கு கனம் பண்றேன். அந்த ரெவலேஷன் தான் முக்கியம், அந்த வெளிப்பாடு தான் முக்கியம். அவங்க கொடுக்குற பணம், அவங்க கொடுக்குற அந்த அதுல போய் சிக்கிட்டோம்னா நம்மளால வெளியே வரவே முடியாது. கணம் நாம் கொடுக்கிற இடத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நாம் கணம் பண்ற இடத்துல இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து கிருபையும் அவங்க கிட்ட இருந்து வெளிப்பாடை மட்டும் பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை பெற்றுக்கொண்டே இருங்க, உங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த 7 கிருபைகளை நீங்கள் ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டால், எப்படி தேவ ஆலயத்தை மகிமையாக கட்டி முடித்தானோ, அப்படியே எல்ஜே மூலமாக மாத்திரமல்ல, பெராக்கா மூலமாக மாத்திரமல்ல, இயேசு வாழ்கிறார் ஊழியத்தில் மாத்திரமல்ல, இயேசுவின் யுத்த வீர ஊழியம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இம்மானுவேல் ஊழியம் இருக்கிறது, இங்க ஒரு இம்மானுவேல் ஊழியம் இருக்குது. எல்லா ஊழியத்திலும் நான் நம்புகிறேன், அடுத்த ஒரு 3 ஆண்டுகளிலே பிரம்மாண்டமான கட்டிடங்களையும் சபைகளையும் கட்டி எழுப்ப தேவன் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஏன்னா கட்டாத இடங்கள் நமக்கு அவர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நான் அதை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். நான் வந்து ஆண்டவர்கிட்ட லோன் எல்லாம் கேட்க மாட்டேன், யாராவது காசு கொண்டு வரலாம் கேட்கவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? வந்து ஐயா கிட்ட ஒரு நாள் வந்து ஒருத்தர் பத்திரம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். நான் அப்படிதான் விசுவாசி. ஆமென். ஒருத்தர் வருவாங்க, கையில பத்திரம் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நாம போயிட்டு பேங்க்ல நின்று கட்டி அதெல்லாம் வேணும். கட்டி முடிச்சிட்டோம். நான் இப்ப கூட வெள்ளூர்ல ஒரு இடத்துக்காக ஜோமன் தேடிட்டு இருக்கேன். என்ன இடம் தெரியுமா? எது பேய் வீடுன்னு சொல்றீங்களோ அது கொஞ்சம் காமியன்னு கேட்டு. அல்லேலூயா. எது சபிக்கப்பட்டது, எது தொட்டா மரணம்னு சொல்றீங்களோ அது எனக்கு கொஞ்சம் காமிங்க, அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லலான்னு இருக்கேன். எது உண்மையிலுமே தேடுறேன், உண்மையிலுமே தேடுறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஏன்னா நான் செய்வதெல்லாம் வாய்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நம்ம தொட்டா அது ஜீவன் உண்டாகும், நாம் தொட்டால் அது வளரும், நாம் தொட்டால் பாதியில் நிற்பது கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்படி இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். அந்த கிருபைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாலமோனின் கிருபைகள் எல்லாம் இந்த நாள்ல நம்ம எல்லாரும் மேலேயும் விழணும்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. அப்பா ஸ்ட்ராட்டஜிஸ், அப்பா அடுத்த கட்டத்தின் திட்டங்களையும் யுக்திகளையும் கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு கொடுங்க. நாங்க ஜெபம் பண்றோம். ஜீசஸ். ஆபக்குக்குள்ள கர்த்தர் சொன்னீங்களே, எழுந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி, கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படியாக. நான் சொன்ன தரிசனத்தெல்லாம் எழுது, ரைட் டவுன் ஆல் தி விஷன்ஸ் சொன்னீங்களே, தரிசனத்தை கர்த்தர் நீங்க கொடுங்க. நான் ஜெபம் பண்றேன். தரிசனத்தை கர்த்தர் கொடுங்க, தரிசனத்தை கர்த்தர் கொடுங்க, தரிசனத்தை கர்த்தர் கொடுங்க, தரிசனத்தை கர்த்தர் கொடுங்க, தரிசனத்தை கர்த்தர் கொடுங்க. அப்பா இங்க எவ்வளவு கனம் பெற்ற ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க, அவங்களுடைய எல்லா ஊழியங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். இவர்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதை இருக்கும்ல, அது இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படட்டும் நாங்க ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. இந்த ஆலயம் கூட இது முடிக்கப்படுவதற்கு, அல்லது இங்க வந்துள்ள ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு இடங்கள் ஊழியங்கள் எல்லாம் முடிக்கப்படுவதற்கு, அந்த ஐஸ்வர்யமோ அந்த சம்பத்தோ அந்த பொருட்களோ எங்கு கட்டப்பட்டிருக்கிறதோ இப்பொழுதே ஊழியக்காரர்களாக நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஜெபம் பண்றோம். இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக, இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவதாக. இந்த வார்த்தையை அந்த கற்பாறையை பார்த்து பேசுன்னு சொன்னீங்களே, அப்படி நாங்கள் பேசுகிறோம். அந்த ஓரேபை பார்த்து இப்பொழுது நாங்களும் பேசுகிறோம். ஆண்டவரே, அந்த தண்ணீர் வெளியே புறப்பட்டு வர கடவுது, அந்த தண்ணீர் வெளியே வர கடவுது. 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பார்க்கலாம். கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரப்போகிறது. எந்த இடம் கற்பாறை என்று பார்த்தீர்களோ, எந்த இடம் தண்ணீரை கொண்டு வராதுன்னு நினைத்தீர்களோ, இது ஆழமான கல்லுல உச்சி மலையாக இருக்கலாம். ஆனா அந்த உச்சி மலையிலிருந்து தேவன் கொண்டு வர போகிற
அபிஷேகம் ஒன்று இருக்கிறது. அந்த உச்சியிலிருந்து தேவன் கொண்டு வரப்போகிற ஒரு நீரூற்று இப்போது உங்களுக்காக திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா லதா நம குரபா ரெண்டு கரங்கள் அப்படியே அப்படியே கொஞ்சம் அசைத்து 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 ஆவியானவருடைய கரங்களும் எல்லாரையும் ஒப்பிக்கலாம். இயேசுவே உமக்கு நன்றி. ஓ நன்றி அப்பா. யெகோவா ஒசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஒசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா ஒசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஒசேனு என்னை மீண்டும் யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் கொண்டீரே. நீ இல்லாமல் ஒன்றுமில்லையே, தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. பிரசன்னத்தில் அமர்ந்திருக்க